அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை தவறாமல் செய்யுங்கள். 120 வருடம் மிக முக்கிய அமாவாசை என்று சொல்லக்கூடிய வகையில் வருகின்ற 28, 29 ஆகிய தேதிகளில் வரக்கூடிய அமாவாசை திதியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி அன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் தவறாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பித்ருக்கள் வழிபாட்டின் மூலமாக பல வகையான ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருங்க. தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விலகுவதோடு நல்ல மாற்றமும் உறுதியாக கிடைக்கும். வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் மிக முக்கிய அமாவாசையாக மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை உள்ளிட்ட சில அமாவாசைகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக தை அமாவாசைக்கு என்றே ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த அமாவாசை தினத்தில் உறுதியாக வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல தடைகள் விலகுவதோடு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும். அதிலும் இந்த தருணத்தில் 29ஆம் தேதி புதன்கிழமை பெருமாளுக்குரிய புதன்கிழமை வருவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தாயாக இருக்கக்கூடிய சந்திரனும் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைவதால் இந்த அமாவாசை நிகழ்வானது ஏற்படுகிறதுங்க. வழக்கமாக 12 இடங்களில் இருப்பதை காட்டிலும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது நல்ல மாற்றத்தை இந்த வழிபாட்டின் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாது இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். திதியன்று சரியான முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அன்றைய தினத்தில் உறுதியாக உங்களால் இயன்ற எந்த உதவியாக இருந்தாலும் செய்வது மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்களை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சேர்க்குங்க. அன்னதானம் செய்தல் உள்ளிட்ட எந்த உதவியாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு வந்த சூழல் உறுதியாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு குறிப்பாக சூரியனும் சந்திரனும் கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், தடை தாமதங்கள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்குங்க. எனவே இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது உறுதியாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் அல்லாது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்றால் நிச்சயமாக அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை முடிக்கலாம். அதற்கு பிறகு தவறாமல் அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் முன்னோர்களாக காகங்கள் பார்க்கப்படுகின்றன. அப்படி தவறாமல் காகத்திற்கு உணவு அளித்ததற்கு பிறகு விரத வழிபாட்டை பூர்த்தி செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் உறுதியாக உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது.
இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்கும். ஏனென்றால் மிக சிறப்பான வழிபாடாக இந்த தென்புலத்தார் வழிபாடு என்பது பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக 120 வருடங்கள் மிக முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 120 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைகிறது. இந்த தருணத்துல கர்மஸ்தானத்தில் வலுவாக வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். லாபத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. இந்த வேளையில் இப்படி பல அதிரடியான கிரக மாறுதல்களும் இருப்பதால் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுங்க. தடை நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சுப நிகழ்வுகள் மலமளவென கைகூடுவதோடு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியுங்க. திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடை போன்றவை முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல யோகம் இந்த தென்புலத்தார் வழிபாட்டால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான யோகத்தை இந்த அமாவாசை விரத வழிபாடு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை நிவர்த்தி செய்ததற்கு பிறகு உறுதியாக உங்களது மனப்பூர்வமாக ஏதேனும் ஒரு உதவியினை செய்யுங்கள். அப்படி செய்யும் போது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டுமல்லாது மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. முன்னோர்களும் உங்களை வாழ்த்தி செல்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். சொந்த வீடு வாங்கலாம் என முயற்சி செய்யும் போது பெரிய அளவில் அதிக தடைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை உறுதியாக மேற்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது குலத்தொழில் செய்வது மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் பெரிய அளவில் தடை தாமதத்தை சந்தித்து வருவது, புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பல தடைகளை சந்தித்து வருவது போன்ற அனைத்தும் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக முக்கியமான தோஷங்கள் முற்றிலுமாக விலகி மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறுதியாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சூரியனும் சந்திரனும் இணைந்து அலங்கரிக்கும் போது நிறைவாக உங்களை தேடி வரும். இதற்கு பிறகு சூரியனும் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான நல்ல யோகம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாதீர்கள். 28, 29 ஆகிய தேதிகளில் அமாவாசை திதி இருந்தாலும் 29ஆம் தேதி இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்து மேற்கொண்டாலும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி தாமதமும் இன்றி உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். இதை தவறவிடாமல் நிச்சயமாக மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.